ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சோன்னு மழை பெய்யும் போது இந்த மாதிரி சூடான டேஸ்டான ஒரு வடையை செஞ்சு சாப்பிடும்போது அந்த ஃபீலே வேற லெவலில் இருக்கும். இன்னைக்கு இந்த வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னா மரவள்ளி கிழங்கு வடை. இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மரவள்ளி கிழங்கு வடை செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இது வந்து ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். இது வந்து அளவுக்காக சொல்கிறேன். உளுத்தம்பருப்பு எவ்வளோ எடுத்திருக்கோன்னா இந்த கப் அளவால் 2 கப் அளவு எடுத்திருக்கோம். இது வந்து இதால் 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடலைப்பருப்பையும் உளுந்து பருப்பையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். அதுக்காக ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஊறணும். இந்த பருப்பை ஊற வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும்னா இதை தோலை சீவிட்டு நம்ம இதை கேரட் துருவலால் நல்லா துருவி எடுத்துக்கணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா சரியாக அரைப்படாது. அதனால இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வச்ச உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க, மரவள்ளி கிழங்கையும் ரெடியாக துருவி வச்சிருக்கோம். இது வந்து 1 கிலோ மரவள்ளி கிழங்க நாங்கள் துருவி வச்சிருக்கோம். நான் இன்னொரு தடவை இந்த பருப்போட அளவு சொல்றேன். இந்த கப்பால 2 கப் அளவு உளுத்தம்பருப்பு, 1 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கோம். ஒரு சிலர் கடலைப்பருப்புக்கு பதிலாக அரிசி போடுவாங்க. நாங்கள் வந்து இது டேஸ்ட்டுக்காகவும் அது வந்து நல்லா மொறுமொறுப்பா இருக்கிறதுக்காகவும் கடலைப்பருப்பு போடுறோம். உங்களுக்கு ஒரு சிலர் அரிசி போடுவாங்க. அதை விட கடலைப்பருப்பு எங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கிறதால நாங்கள் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மரவள்ளி கிழங்கையும் இந்த மசாலா ஐட்டம் இங்க வச்சிருக்கோம்ல, காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள் கலருக்காக, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கணும். இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் இந்த பருப்பை போட்டு நான் அரைக்கணும். இப்ப நான் அரைச்சிட்டு உங்களுக்கு அந்த பதத்தை சொல்றேன் எப்படி இருக்கணும்னு. இந்த கிரைண்டர்ல இப்பதான் இட்லிக்கு மாவு அரைச்சோம். இந்த கிரைண்டர்ல போட்டு அரைக்க போறோம். இப்போ வந்து இந்த தேவையான அந்த மசாலா ஐட்டம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இப்போ இதிலே போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதில் அந்த துருவி வச்சிருக்க மரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைக்கணும். இதில் இருக்கிற தண்ணியே போதும். இதுக்கு நம்ம எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்புறம் வடைக்கு நம்ம தட்டுறதுக்கு சரியா வராது. அதனால தண்ணி விடாம இதில் இருக்க தண்ணியோடய அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட மசாலாவும் கிழங்கும் நல்லா மஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துடலாம். இதில் பருப்பை போட்டுட்டு நம்ம ஒரு வடைக்கு ஏற்ற பதத்தில் நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும் இந்த பருப்பு மட்டும். இப்போ இந்த கிழங்கு பாருங்க நல்லா மஞ்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துடலாம். முக்கியமான விஷயம், நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி போடாம வடையோட பதத்துல அரைச்சி எடுக்கணும். நம்ம வடை தட்டுறதுக்கு ஏற்ற பதத்துல அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இங்க பாருங்க, இதுக்கு தேவையான அளவு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அளவு மாவுக்கு நாங்க ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயத்துல ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணிருக்கோம். வெங்காயம் நிறைய போட்டா வடை ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனால நாங்க வெங்காயம் அதிகமா போட்டிருக்கோம். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. குழந்தைங்கெல்லாம் கருவேப்பிலையை சாப்பிட ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. முதல்ல தட்டுல இருந்து வெளியேற்றுற ஒரு பொருள்னா அது கருவேப்பிலையா தான் இருக்கும். அதனால நீங்க மாவுல கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் வாசனையா இருக்கும். நாங்க வெங்காயத்து கூட சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ மாவு நல்லா கலந்துட்டு உங்களுக்கு சால்ட்டு தேவைன்னா நீங்க உப்பு பத்தலைன்னா சால்ட்டு போட்டு கலந்துக்கலாம். இப்பவே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம இது கலக்கிறதுக்குள்ள பாத்திரத்துல எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். ரெடியா தட்டியாச்சு. நீங்க இந்த ஸ்டேஜ்லயே நீங்க உப்பு போதுமான அளவு இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க வேணும்னா கலந்துக்கோங்க. மாவு தண்ணியா இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட நீங்க அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு வடை நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து பசங்களுக்கு நீங்க மெதுவடை செஞ்சு தரதை விட இந்த மாதிரி ஒரு மரவள்ளி கிழங்கு வடை இந்த மாதிரி ஸ்டைல்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
இதில் மரவள்ளிக்கிழங்கு நம்ம அவிச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வரும்போது ஈவினிங் ஸ்நாக்கா இதை நீங்க செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தடுத்து செஞ்சு தர சொல்லி உங்களை கேட்பாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்தா அதை நீங்களே சொல்லுவீங்க. அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வடை நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமா கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வடை பார்க்கும் போதே சாப்பிடணும் போல ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கை வச்சு இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு ரெசிபியில பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.